சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதினால், வல்ல தேவன் எனக்குள் இருப்பதினால், சிறையோ சங்கிலியோ என்ன செய்திடும்? கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, உம்மை நம்பினோர்க்கு கலக்கம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு திரும்பவும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக தலைகளை வணங்கி நான் 1000 கோடி துதிகளை அவருக்கு செலுத்துகிறேன். இன்றைக்கும் வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சிறிய காரியத்தை நம்முடைய மனதிற்குள்ளாக நினைவிலை கொண்டு அந்த காரியங்களை குறித்து நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் நாம் சிந்தனையும் செயல்பாடும் உள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இன்றைக்கு தாவீதினுடைய கவனம், தாவீதினுடைய கல்லுகளையும் நம்முடைய நினைவிற்கு வரட்டும். காரணம், பயன்படுத்தப்பட வேண்டிய கல்லும் கவனும் பயன்படுத்தக்கூடாதபடிக்கு தடைகளின் நடுவிலே அது செயல்பட்டதை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். வேத காரியங்களில் வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் வித்தியாசமான காரியங்களை நமக்கு போதித்து கொடுத்தாலும் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக, நாம் ஆண்டவருடைய சமூகத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கொஞ்சம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவருடைய கரத்தில் கொடுக்கலாம். எழுதப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தாவீது, கோலியாத் என்று சொன்னாலே அறியாத கிறிஸ்தவர்கள், அறியாத கர்த்தருடைய ஜனங்கள் யாரும் இல்லை. காரணம், அவர்களை குறித்துள்ள சிறு எல்லா காரியங்களையும் நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். நான் இன்றைக்கு நினைவிற்கு கொண்டு வருவது தாவீதுடைய கல்லும் கவனும். அவன் சுற்றி எடுக்கிற அந்த கவனும், அவன் பயன்படுத்தின அந்த கல்லும் சில காலங்கள் தடைப்பட்டு நின்றதையும், செயல்படக்கூடாதபடிக்கு எத்தனை தடைகள் நின்றதையும் நம்முடைய அனுபவத்தில் நாம் சிந்திக்கும்படியாக வேதத்தை வாசித்து பாருங்கள். அங்கு எழுதின வேத வசனம், தாவீது ஆடுகளை மேய்க்கிறவராய் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரே அவருடைய வாயிலிருந்து சொல்லுவது, ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி என்னுடைய ஆடுகளை பிடிக்க வந்தது, நான் அவைகளை கொன்று என்னுடையவைகளை நான் காப்பாற்றிக் கொண்டேன். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை சாதாரணமாய் சொல்லுகிறது போல அவர் சொல்லினாலும் மிகப்பெரிய காரியம். அதற்கென்று அவர் பயன்படுத்தின ஆயுதங்களை குறித்து அவர் சொல்லவில்லை. நான் அவைகளோடு எதிர்த்து நின்று போராடினேன் என்று எழுதியிருக்கிறார். நல்லது. ஆனால் இன்றைக்கு தாவீதுக்கு உள்ள ஒரு நல்ல திறன், ஆயுதம், பலத்த தாவீதின் ஆயுதம் அவர் கையில் இருக்கிற கவனும் கல்லும். அது எப்பொழுதும் தாவீதின் கையில் இருக்கிறதாகத்தான் எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, ஏற்ற வேளையில் அதை பயன்படுத்துவதற்கு அவர் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிற ஒரு கருவியாக இருந்தாலும், இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாதபடி உண்டான தடைகளை சற்று நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். யுத்தம் அதிகரித்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு புறத்தில் இஸ்ரவேலர், மற்றொரு புறத்தில் கோலியாத்துடைய வம்சத்தார் அப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புறமும் அந்த புறமும் எப்பொழுது யுத்தம் தொடங்கும் என்று சொல்ல முடியாது. நம் தெரியும், அந்த கோலியாத் முன்னே வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து அவனுடைய தேவர்களை நாமத்தினாலே இஸ்ரவேலரை சபித்தது, செய்த காரியங்கள் எல்லாம் நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். இதில் அறியப்பட வேண்டிய ஒரு காரியம், தாவீது அவருடைய தகப்பனாருக்கு 8வது பிள்ளையாய் பிறந்தார் என்று 12ஆம் 14ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கலாம். இந்த 2 வசனங்களில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் 8வது பிள்ளையாய் பிறந்து தன் தகப்பனுடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விதத்தில் அந்த மனிதன் தன் சகோதரர்களை பார்க்க சென்றிருக்கிறார். அங்குதான் இந்த சம்பவத்தினுடைய உச்சம் தொடங்குகிறதை நாம் அறிவோம். நான் இப்பொழுது இந்த காரியத்தை நான் தியானிப்பதற்கு முன்பு, கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக முன்குறிக்கப்பட்ட, கர்த்தருடைய வேலைக்கு தங்களை அர்ப்பணித்த, சுவிசேஷ வேலைக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எப்படி ஆகிலும்
எதையாகிலும் ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு இருதயம் உள்ள மக்களுக்காக, துடிப்புள்ள நெஞ்சமுள்ள மக்களுக்காக, ஏக்கம் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த காரியங்களை நம்முடைய நினைவிலே வைப்போம். எங்கு தாவீது கவனிக்கிறார், கோலியாத் வந்து நிற்கிறார். அவன் ஒரு வார்த்தையை சொல்ல, அவன் வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்த தாவீது காதுகளிலே கேட்டவுடனே தாவீதினுடைய கோபம் அதிகமாகிறது. தாவீது தன் தேவனாய கர்த்தர் மேல் இருந்த வைராக்கியத்தை தூண்டுகிற விதமாய் தனக்குள்ளே அதை சிந்திக்க தொடங்குகிறார். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம், தாவீதின் மேல் இருந்த வல்லமை, தாவீதின் மேல் இருந்த தேவன் வைத்த அன்பு, அவைகளை அவனை செய்ய தூண்டுகிறது போல அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த விஷயத்தில் தாவீது ஒரு தடியை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு போனார் என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் தாவீதிற்கு அவர்கள் மேய்ப்பர்கள் வைத்திருக்கிற அடப்பை பை என்று ஒன்று அவருடையோடு கூட இருந்ததையும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்கு அந்த நேரங்களை எல்லாம் நாம் கூட்டி எடுக்க நமக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. அதோடு தாவீதின் கையில் கவன் இருந்தது. அது இல்லாமல் அவன் அதிலே வைத்து வீசுவதற்காக கல்லுகள் இருந்தது. ஆனால் எடுத்துக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அது ஒரு காரியமாய் நாம் இப்பொழுது சிந்திக்காமல் இங்கே வருவோம். தாவீது வந்து எட்டி பார்த்த சம்பவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வித்தியாசமான சம்பவத்தில் தாவீது தான் அழைக்கப்பட்ட, தான் தெரிந்து கொள்ளப்பட்ட, தான் செய்ய வேண்டிய கடமை உணர்வை தன் உள்ளத்திலே நினைவிற்கு கொண்டு வருகிறார். அவர் சிந்திக்கிறார். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தன்மேல் ஊற்றிய அபிஷேக தைலத்தை நினைவு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, சாமுவேல் இவரை அரசனாக்கி இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருப்பாரானால் அது அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆழ பதிய வேண்டியது ஒன்று இருக்கிறது. மூன்றாவது, தாவீது தன் உள்ளத்தில் கொண்டிருந்த அந்த வைராக்கியமான எண்ணம், ஜீவனுள்ள தேவனாகி என்னுடைய ஆண்டவரை நிந்திக்கிறதற்கு இவன் யார், அப்படி சொல்லுகிற அந்த வைராக்கியம் நிறைந்த இருதயம், விருத்த சேதனம் இல்லாதவன் அவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன் என்கிற அந்த ஆழமான தன்மைக்கு அவன் தன்னை நிதானித்து அறிய வேண்டிய ஒரு கட்டாயமான நிலையில் வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதங்கள் கையில் இருக்கிறது. மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட, தெரிந்து கொள்ளுதல் நினைவில் இருக்கிறது. அபிஷேகிக்கப்பட்ட தைலம் தன்மேல் இருக்கிறது. தேவன் தன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் சத்தம் இன்னும் தாவீதின் காதுகளில் துவனித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய காரியமாக ஊழியம் செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நிற்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிற, அல்லது கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் இந்த வைரபாகத்தை நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, பயன்படுத்தப்பட வேண்டிய பொருள்கள் கையில் இருக்கிறது. மற்றொன்று, பயன்படத்தக்கதாக தகுதியாக்கப்பட்ட நிலைமை தன்னில் இருக்கிறது. அப்படி ஒரு நிமிஷம் உங்களை சிந்தித்து பாருங்கள். ரெண்டு நிமிஷம் இந்த காரியங்களை அப்படியே சிந்தியுங்கள். ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? எதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன்? எதற்காக இவ்வளவு காலங்கள் நான் இந்த வேதத்தை கையில் எடுத்து தேவ ஆலயத்திற்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், நம்பி இருக்கிறேன்? எல்லாம் என் கையில் இருக்கிறது என்கிற அந்த காரியத்தை முதலாவது மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இரண்டாவது, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஆழமான ஒரு காரியம், என் மேல் தேவனுடைய அபிஷேக தைலம் இருக்கிறது. என் மேல் தேவன் முத்தரித்த முத்திரையின் வெளிப்பாடு இருக்கிறது. அவைகளையெல்லாம் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இவைகளையெல்லாம் நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தால்தான் தாவீதினுடைய துணிச்சலான நிலை என்ன என்று நமக்கு புரியும். வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. வேதவசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே
முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்மை குறித்து, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை குறித்து, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறவர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக, பாட, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெயம் எடுக்கத்தக்க ஜெப வேலையை தெரிந்த நிலை நம்மில் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனங்களை கொஞ்சம் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தை கவனியுங்க. அங்கே எழுதின வார்த்தை பிசாசை ஜெயிக்கத்தக்க சாட்சியின் வசனம் என்று எழுதியிருக்கிற அந்த நிலையை உங்கள் உள்ளத்தின் சிந்தைக்கு கொண்டு வாருங்கள். வசனத்தினாலே அவனை ஜெயிக்கத்தக்கதான நல்ல பக்குவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இவைகளை எல்லாம் பெற்று கொண்டவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு தங்கள் மனதை திறந்து கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த சம்பவங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க பயன்படுத்த கூடாதிருக்கிற காரியங்களை தாவீது காலத்தில் கவனிப்போம். தாவீதின் கையில் எவ்வளவு காரியங்கள் இருந்தும் தாவீது பயன்படுத்த வேண்டும் என்று அவைகளை அவர் ஆசையாய் தொடர்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆசை சாட்சி சொல்ல வேண்டாம். நிறைய பேருக்கு ஆசை எப்படியாவது ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம். நிறைய பேருடைய ஆசை எப்படியாவது ஆண்டவருக்காக ஏதாவது செய்து நாம் காண்பிக்க வேண்டும். அங்கே சந்திக்க, இங்கே சந்திக்க, ஏதாவது ஒரு குடும்ப சந்திப்பு, அவர் என்ன ஒரு பாட்டுக்கு விடுவாரா, அவர் என்ன இங்கே விடுவாரா, இப்படி எல்லாம் நமக்குள்ளே சில காரியங்கள் ஆசையோடு ஊழியரை தொடர்கிறோம். அதுவும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் உடன் ஊழியர் என்கிற ஒரு பெயரை வைத்து அநேக வாலிபர்களை தன்னை சுற்றிலும் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் அந்த காரியங்களை நினைவுபடுத்துகிறேன். எல்லாம் உண்டு, எல்லாம் கையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு என்னிடத்துள்ளவைகளை பயன்படுத்த கூடாதபடி உள்ள சில காரியங்களை கவனிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தாவீதினிடத்தில் இவ்வளவும் இருக்கிறது. ஒரு கோலியாத்தியை வீழ்த்தி ஒரு தேசத்தை அழித்து நாசம் பண்ண அவனுடைய தலையை தன் கையில் எடுத்துக்கொண்டு தாவீது இதை செய்தார், தேவனாய கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்வதற்குரிய சகல காரியங்களும் கையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள், 28வது வசனத்தில் நின்று கொண்டு கேட்கிறார், என்ன பேசுறான்ப்பா? நான் போலான்னு இருக்கேன், நான் ஒரு ஜெயிக்கலான்னு இருக்கேன், நான் என்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தலான்னு இருக்கேன், ஆண்டவரை நான் வெளிப்படுத்தணும்னு இருக்கேன். அந்த காரியம் மனசுக்குள் இருக்கும் பொழுதே ஒரு தடை ஒன்று வருகிறது. 28வது வசனத்தில் கூட பிறந்த அண்ணன் வந்து பார்க்கிறான். அவன் சொல்றான், ஏய், உன் இதயத்தில் இவ்வளவு அகங்காரம் இருக்கு, பேசாம போக மாட்டேன், கீழே போட மாட்டேன், அமைதியா இருக்க மாட்டேன். இத்தனை வருஷம் இராணுவத்தில் இருக்கிற நானே இப்படி இருக்கேன், இத்தனை வருஷம் பயிற்சி எடுக்கிற அவனே அப்படி இருக்கிறான். முதல் தடை உருவாகிறது. இந்த தடை தாவீதுக்கு அல்ல, தாவீதின் கையில் உள்ள ஆயுதங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இன்றைக்கு முடங்கி உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு அடங்கி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஏதோ ஒரு மூலையிலே போய் படுத்து கொண்டிருக்கிறது போல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எழுதின வார்த்தை முதல் அவன் பயன்படுத்த வேண்டிய சகல ஆயுதங்களும் எதிர்ப்புக்குள் ஆகி அடக்கப்படுகிறது. 33வது வசனத்துக்கு வாருங்கள். சவுல் சொல்லுகிறார், கேட்கிறார், நான் போய் அவனை பார்த்துக்கிறியா, எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அரசே. அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஆகாது, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், ஒரு நாள் ஆகாது. இந்த கொஞ்ச நேரத்திற்குள்ளாக நாம் இவைகளை சிந்திப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடட்டும். ஒரு நாள் ஆகாது. அடுத்த தடை அரசவையில் இருந்து புறப்படுகிறது, அரசனின் வாயில் இருந்து புறப்படுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். மூன்றாவது ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. 38, 39 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். ராஜா தன்னுடைய ஆடைகளை உடுத்து, இதெல்லாம் நீ போட்டுட்டு போ, இந்த பட்டயத்தை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவைகளை போட்டுக்கொண்டு என்னால் போக முடியாதையா, ஆடையும் உயர்ந்த வஸ்திரங்களும்
போர்வேத்துக்கு ஏற்ற ஆயுதங்களும் தாவீதை தடை செய்ய தொடங்குகிறது. இந்த நிலையில்தான் தாவீது எல்லா தடைகளையும் உடைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு முடிவெடுப்பீர்களானால் உங்களுடைய முடிவு சரியானதாய் செயல்படுவதற்கு முடியாதபடி சரீரம் உங்களுக்கு தடையாயிருக்கலாம், குடும்ப காரியங்கள் தடையாயிருக்கலாம், உங்களோடு கூட இடைப்படுகிற பண வசதிகள் தடையாயிருக்கலாம். இன்னும் உங்களுக்கு தீர்மானிப்பீர்கள், நான் இவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன், நான் இப்படி செய்தால் எனக்கு எப்படி என்று ஆடையும் அலங்காரமும் போட்டு பார்த்து இது எனக்கு ஆகுமோ ஆகாதோ என்கிற இந்த தடைகளைப் போல நம்முடைய சூழ்நிலைகள், இந்த கூடாரம் போதுமா, இந்த இடம் போதுமா, இந்த இடத்தில் பாடினால் சரியா இருக்குமா, அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரும் தடைகளை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாய் காணப்படலாம். தாவீது வேதவசனத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். தாவீது இவைகளை எல்லாம் கலற்றி எறிந்து, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லையா, இந்த பழக்கம் எல்லாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என் மேல் இருக்கிற அபிஷேகம் எனக்கு போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் மேல் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு போதும். தேவன் என் கையில் கொடுத்திருக்கிற கவனும் கல்லும் எனக்கு போதும். தேவன் என் கையில் கொடுத்திருக்கிற தடி அது எனக்கு போதும். இந்த நிலையில் தன்னை உணர்ந்து கர்த்தருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து, நீர் என்னை செயல்படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு தாவீது தன்னை அர்ப்பணித்ததால் மிக பெரிய ரட்சிப்பு உருவானது, மிகப்பெரிய விடுதலை உருவானது, ஒரு பெரிய எழுப்புதலை காண நேர்ந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுப்புதலை காண்பதற்கு, எழுப்புதல் உருவாவதற்கு, எழுப்புதல் வெளியே கொண்டு வருவதற்கு இப்போ மற்ற பொருள்கள் தாவீதுக்கு தடையா இருந்தது போல, எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் தாவீதுக்கு முன்பாக நின்ற தடைகளைப் போல ஊழியம் செய்யக்கூடாதபடி, கர்த்தருடைய காரியத்தில் முன் நிற்காதபடி, கர்த்தருடைய காரியத்தை கவனிக்காதபடி தடைகளாகவே நாம் நிற்கிறோம் என்பதை பாருங்கள். என் எண்ணம் தடை, என் சூழ்நிலை தடை, என் மனைவி தடை, எனக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் தடைகளாகவே நான் முன் வைத்திருக்கிறேன். எதை கேட்டாலும் அதற்கு ஒரு பொருள், எதை கேட்டாலும் அதற்கு ஒரு சாக்கு, எதை கேட்டாலும் அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே நிறுத்திவிட்டேன். அது அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது நிறுத்தப்பட்டதால் தேவன் செய்ய வேண்டிய அற்புதத்தை, தேவன் செய்ய வேண்டிய அடையாளங்களை, தேவன் செய்ய வேண்டிய மகத்தான காரியங்களை, தேவன் செய்ய வேண்டிய பெரிய காரியங்களை, தேவன் செய்ய வேண்டிய தமது மகத்துவத்திற்கும் வல்லமைக்கும் ஏற்ற காரியங்கள் நடைபெறாமலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரண மக்களைப் போல காணப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூட இந்த வேதவசனத்தை சிந்திக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு சில வார்த்தைகளைத்தான் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். முழங்காலில் நின்று உட்கார்ந்து இந்த வேதவசனத்தை திறந்து தடைகள் நீக்கப்பட்ட விதத்தில் தாவீதுடைய கைப்பொருள்கள் எப்படி பயன்பட்டதையும் சிந்தியுங்கள். கொஞ்ச நேரம் ஆவியானவர் என்னோடு இடைப்படட்டும் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பேசுங்கள். ஆண்டவரே, என்னை அழைத்து என்னை பயன்படுத்தி என்னை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பி இருப்பீரானால் அதற்கு தடையாய் எனக்கு முன் இருக்கிற இவைகளை எல்லாம் நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுங்க. என்னிடத்தில் உள்ளவைகளை கொண்டு என்னை பயன்படுத்தும், என்னிடத்தில் உள்ளவைகளை கொண்டு எடுத்து உபயோகப்படுத்தும், என்னிடத்தில் உள்ளவைகளை கொண்டு என்னை உமக்காக நிற்பதற்கு எனக்கு பலம் தாரும் என்று நான் வேதத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஆனீர்கள் என்று கலாத்தியர் 3:27 உங்களை குறித்து சொல்லி இருக்கிற அந்த அடைக்கலமான ஆயுதத்தை மனதிற்குள் எண்ணுங்கள். வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது. எபேசியர் 1:13 உங்கள் மேல் முத்திரையாய் கிடைத்திருக்கிற, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்கள் எண்ணத்திற்குள் கொண்டு வாருங்கள். வேதத்தை மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வர, ஜெயம் பெறத்தக்க ஜெபம், ஜெயம் பெறத்தக்க விசுவாசம், ஜெயம் பெறத்தக்க ஆண்டவருடைய சமூகத்தை நாடி இருக்கிற நம்பிக்கையின் காரியங்களை ஒருமனப்படுத்துங்கள், உறுதிப்படுத்துங்கள்.
வேதத்தில் எழுதியிருக்கிற அடுத்த வார்த்தையை கவனிங்கள். சாத்தானை ஜெயிக்கத்தக்க சாட்சியின் வசனங்களால் உங்களை ஸ்திரப்படுத்துங்க. சாட்சியின் வசனங்கள் என்பது ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி தான் சாட்சி சொல்லணும்னு அந்த சமயத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்வார்கள். சொல்லிட்டு இருப்பாங்க. ஆராதனையில் சாட்சி சொன்ன எழுந்தால் அவங்களே படிக்காதவங்க எழுந்து ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. நான் அந்த சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே அவர் பாஸ்டர் எழுந்திருச்சுவார், ஒரு வசனத்தை சொல்லி சாட்சி சொல்ல. அது பாவம், அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியல. அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு சாட்சியின் வசனத்தினாலே ஜெயிக்கத்தக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நம்மை நிறுத்தி இருக்கிறார். அப்படியானால் என் அழைப்பு என்ன? எதற்காக என்னை அழைத்தார்? நானும் போய் பின்னால் நின்று பாடுவதற்கல்ல, நானும் போய் பின்னால் நின்று உட்காருவதற்கல்ல, நானும் போய் ஏதோ சொல்ல கேட்டு ஒரு அழகிய சொல்லிட்டு வர்றதுக்கு இல்லை, நானும் போய் பின்னால் உட்கார்ந்து ஏதோ இப்படி நடந்திருக்கு ஆண்டவருக்கு மகிமை அது சொல்லுவதற்கல்ல, நான் பிரகாசிப்பதற்காக. நான் அதற்காக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற சபையை பிரிச்சுட்டு போயிடாதீங்க. எல்லாம் வேதவசனம் இருக்குது, ஆண்டவருடைய அபிஷேகம் மேல் இருக்குது. நான் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் நான் தனியாக பார்த்துக்கலாம், அங்கே இருக்கிற காரியத்தை எல்லாம் குழப்பிடாதீங்க. சம்பாதிக்க தொடருங்க. ஆட்டை திருடிட்டு போக வேண்டாம், ஆடை பிடிக்க போங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடை பிடிக்க போகிறோன்னு சபைக்குள்ளே நுழையாதீங்க. வெளிப்பெற எத்தனை இடங்கள் உட்கார்ந்து பேசுங்க. ஆண்டவரை குறித்து உட்கார்ந்து சொல்லுங்க, அவர் நல்லவர், இப்படி வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. இங்கிருந்து உள்ள நுழைஞ்ச உடனே உன் ஜாமி என் ஜாமி இது இப்படி அது அப்படி, அதுக்கு இது கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பெரட்டி குழப்பி எல்லாத்தையும் நாசம் பண்ணுகிற அளவிற்கு அல்ல. உங்க ஆண்டவரை மாத்திரம் பேச தொடங்குங்க. ஐயா, ஒரு மனுஷன் பிறந்த நாளிலிருந்து அவன் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்து அத்தனை வருஷமும் பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கத்தக்க மகிமையுள்ள நாமம் நீயும் நானும் நம்பி ஆராதிக்கிற தேவனுடைய நாமம். பேசிட்டே இருக்கலாம். இவரை பேசுறதுக்கே நேரம் போதாது. மற்றவங்களை குறித்து பேச வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணுங்க. உங்கள் மேல் விழுந்திருக்கிற அடையாளங்களாக, அற்புதங்களாக நல்ல உட்காருங்க, முலங்களை நில்லுங்க. உங்களிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் பயன்பட்டதா என்று பாருங்கள். அது பயன்படுத்துவதற்கு எல்லா தடைகளையும் சிந்தியுங்க. இன்றோடு அந்த தடைகளை நீக்கி போட்டு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. உங்கள் கையில் கொடுத்த கவன், உங்கள் கையில் கொடுத்த கல், உங்கள் கையில் கொடுத்த தடி, உங்கள் கையில் இருக்கிற எல்லா விதமான அடப்பைப்பை எல்லாவற்றையும் நீங்களாக சிந்தித்து உமக்கென்று தருகிறேன். இதை பயன்படுத்தும்படி என்னை உபயோகியம் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய காரியத்தில் முன் நிற்கத்தக்கதாக அவருடைய கையில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, மறுபடியும் உடைய முகத்தை பார்க்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இன்றைக்கு தாவீதை எதிர்பாராமல் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தோம். தாவீதின் கையில் சிறு சிறு ஆயுதங்கள் நிறைய இருந்ததையா. ஆனால் நாங்கள் சொல்லுகிற அந்த சிறு ஆயுதங்கள் தான் மிக பெரிய வேலையை செய்வதற்கு உம்மாலே ஆயத்தமாக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு தடையாக தாவீது எத்தனை தடைகளை தாண்ட வேண்டி இருந்தது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். ஒரு வேளை உமக்கு ஒப்பு கொடுத்து உமது வேலையை செய்யும்படி தங்களை அர்ப்பணித்து எப்படியாகிலும் உமக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்று நினைத்தும் பயன்பட முடியாமல் இருக்கிறதே என்று அங்கலாய்ப்பார்களானால் அவர்கள் பயன்படுத்த முடியாதபடி இருக்கிற அத்தனை தடைகளும் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். அந்த தடைகள் எல்லாம் மாற்றப்படட்டும். தேவரீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை உமக்கென்று பயன்படுத்தும்படியாக, தேவரீர் கொடுத்திருக்கிற கிருபா வரங்களை உமக்கென்று பயன்படுத்தும்படியாக, தேவரீர் கொடுத்திருக்கிற அதிசயமான அற்புதமான செய்கிற சக்திகளை உமக்கென்று பயன்படுத்தும்படியாக ஆவியின் கனிகளால் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தரலும். அவர்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து உமக்காக பயன்படுத்தும், உமக்காக எடுத்து நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமே ஆமே. ஏற்ற வேளையில் தாவீதை தூக்கி நிறுத்தி பயன்படுத்தி தமது நாமத்தின் மகிமைக்கென்று உபயோகித்த ஆண்டவர் உங்கள் கைகளில் உள்ள தாளந்துகளாக காணப்படுகிற கவன் கற்கள், அடப்பைப்பை, தடி போன்ற எல்லாவற்றையும் பயன்படுத்தி தமது நாமத்தை கனப்படுத்துவாராக. ஆமென் ஆமென்.